இதுவரை என்னை மகிழ்வித்து பல பேர் அழைத்துள்ளார்கள். ஆனால் முதல் முறையாக என்னை கோபப்படுத்தி அழைத்துள்ளாய். யார் நீ? கர்ணன், 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 கர்ணன். दिव्य दृष्टि से बाण शक्ति से जीते ये सारा रण, शांत चित्त धरे आत्मबल भरे जीते हर बार गण. बिना पाए लक्ष्य हो चाहे सूक्ष्म सा छुपा हो कर, ராதையின் கர்ணன். सूर्य तेज है कवच चढ़ा इसके तन. அழைப்பதற்கு இரண்டே காரணங்கள் உண்டு. பக்தியுடன் அழைப்பார்கள் அல்லது போருக்கு அழைப்பார்கள். தேவேந்திரனுடன் போரிடும் வயதோ அனுபவமோ உனக்கு இல்லை. உன்னுடைய இந்த செயலை கண்டதும் மனம் பக்தனென ஏற்க மறுக்கிறது. நான் பக்தன் தான் தேவேந்திரா, ஆனால் தங்களுடைய பக்தன் அல்ல. எனது குருவின் பக்தன். என்னிடம் போர் புரிய நான் உங்களை அழைக்கிறேன். என்னையா? தேவலோகத்தை ஆளும் என்னையா? இல்லை, தேவேந்திரனின் சிரத்தில் அமர்ந்திருக்கும் அகங்காரத்தை போருக்கு அழைக்கிறேன். இந்த தேவேந்திரனையே போருக்கு அழைக்கும் பாலகனே, எங்கிருந்து வந்துள்ளாய்? என்னை போருக்கு அழைக்கின்றாயே? என்னை போருக்கு அழைப்பவனின் குலம் என்ன? ஜாதி என்ன? எவ்வாறு ஞானிகளிடம் ஆயுளை கேட்கக்கூடாதோ அதே போல் வீரர்களிடம் குலத்தை கேட்கக்கூடாது. என்னை போன்ற வீரர்களின் வீரமே அவர்களது ஜாதியாகும். அத்துடன் ஞானமே அவர்களது குலமாகும். போருக்கு அழைக்கும் இந்த கர்ணன் அவனுடைய குருவின் உத்தரவுப்படிதான் இந்த செயலை செய்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உடனே தங்கள் மேகங்களிடம் மாறி பொழிய ஆணையிடுங்கள். நீ எனக்கு கட்டளையிடுகிறாயா? இந்த தேவேந்திரனுக்கு நினைவிருக்கட்டும், மாறி என் வசம் உள்ளது. இன்று வரை அதை பூலோகவாசிகளுக்கு அன்பளிப்பாகவே அளித்துள்ளேன். ஆனால் இன்று ஒன்று புரிகிறது. விலையில்லாமல் கிடைக்கும் எதையுமே பூலோகவாசிகள் மதிப்பதே இல்லை என்று. ஆகவேதான் நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன். என்று புவியில் உள்ளோர் எனக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ அன்றுதான் புவியில் மழை பொழிய வேண்டும் என்று. அன்புதான் ஒருவர் மீது பிரியத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது தேவேந்திரா. பலத்தை பிரயோகப்படுத்துவதன் மூலம் பயம்தான் உருவாகும். அது பயத்தில் அளித்தாலும் சரி, எனக்கு வேண்டியது மரியாதை. மரியாதை செலுத்தினால்தான் மழை பொழிய நான் அனுமதி அளிப்பேன். நீர் என்னை எதிர்த்தால் என் வஜ்ராயுதம் கொண்டு. மகரிஷி தத்திஜி தன் அஸ்தியை வஜ்ராயுதம் செய்வதற்கு அளித்தார். விருதாசுரனை அழிக்கவே அந்த தியாகத்தை செய்தார். ஏதும் அறியாத பிரஜைகளை அழிப்பதற்காக அல்ல. தேவேந்திரா, எந்த ஒரு விருட்சம் மனிதர்களுக்கு நிழலை தருகிறதோ, காய் கனியை தருகிறதோ, அதைத்தான் அவர்கள் பூஜிப்பார்கள். ஆனால் முட்கள் நிறைந்த செடியை வெட்டிதான் எறிவார்கள். எச்சரிக்கிறேன் கர்ணா, தேவலோகை ஆளும் தேவேந்திரனை அவமானப்படுத்துகின்றாய். நான் உங்களது சுயமரியாதையை எழுப்புகிறேன். எவ்வாறு உப்பு தண்ணீரில் போட்டவுடன் கரைய தொடங்குகிறதோ அதை போலவே அகங்காரி அவனுடைய அகங்காரத்தில் கரைந்து விடுகிறான். மாறி பொழிவதற்கு உடனடியாக உத்தரவிடுங்கள் இந்திரதேவா. இதை என் இறுதி வேண்டுகோளாகவும் எண்ணலாம், எச்சரிக்கையாகவும் எண்ணலாம். ஒருவேளை உன் வேண்டுகோளை நான் ஏற்க மறுத்தேன் என்றாலோ, மழை பொழியவில்லை என்றாலும், மழை பொழிய மறுத்தால் பிறகு எனது பானமழை உங்களை தாக்கும்.
வில்லை உருவாக்கி தேவேந்திரனை அழைத்து விட்டதாலேயே அவனையே வெற்றி கொண்டு விடலாம் என்று எண்ணிவிட்டாய் அல்லவா? தனுசை ஏந்த தெரிந்து விட்டதா வஜ்ராயுதத்தின் சக்தியையே எதிர்கொள்ளலாம் என்று எண்ணிவிட்டாய் அல்லவா நீ? வஜ்ராயுதம் தங்களுக்கு கிடைத்த தானம் தேவேந்திரா. ஆனால் எனது சக்தியானது தானத்தினால் அல்ல, குரு அளித்த ஞானத்தினால் உருவானது. போதும், நிறுத்து பாலகனே. இருளை உண்டாக்கும் அஸ்திரம், இருளை அழிப்பதற்காக நீ ஒளியை ஓங்கச் செய்ய வேண்டும் கர்ணா. சக்ஷுமா அஸ்திரம். என் அஸ்திரங்களை முறியடிக்கும் சக்தி மானிடர்களுக்கு இல்லை. தேவர்களுக்கு மானிடர்களின் பக்தியால் தான் சக்தி கிடைக்கிறது. தேவர்கள் அகங்காரத்தில் மிதக்கும் பொழுது மானிடர்கள் தேவர்களை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்று இந்த மானிடர் தேவராஜன் இந்திரன் மீதே இந்திராஸ்திரத்தை பயன்படுத்துவார். மூர்க்கனே, இந்திராஸ்திரத்தை இந்திரன் மீதே பிரயோகிக்கின்றாயா? உன் அறிவுக்கு எட்டவில்லை. நான் அமிர்தம் உண்டவனாவேன். அழிவென்பது தேவர்களுக்கு இல்லை. தேவர்கள் அமரர்கள் என்று எனக்கும் தெரியும். அது உண்மைதானா என்று சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன். தாங்கள் அமரர்தான் தேவேந்திரா. உங்களுக்கு அழிவென்பது இல்லை. ஆனால் அமரனாக இருப்பதிலும் துக்கம் இருக்கிறது.
பல காலங்களுக்கு வலியை அனுபவிப்பதும் அதில் ஒன்றுதான். போதும், நிறுத்து கர்ணா. உன் அழிவை எவராலும் தடுக்க இயலாது. எனது வஜ்ராயுதத்தின் வலிமையை முடிந்தால் எதிர்த்துப்பா. மகாதேவாஸ்திரம். வஜ்ராயுதத்தை பிரயோகித்து மகாதேவரை என்னால் அவமதிக்க இயலாது. நில் கர்ணா, சற்று பொறு. நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன். நீ மகாதேவாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கங்கை மைந்தர் பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியாரை தவிர வேறு எவருக்கும் இப்படி ஒரு சக்தி கிட்டியதில்லை. இந்த வீரத்தையும் கண்டதில்லை. உண்மையில் நீ யார் கர்ணா? உன்னை இந்த அளவிற்கு சிறந்த வீரனாக்கியது யார்? யார் அந்த மகாகுரு? எந்த மகாகுருவின் சீடன் நீ? கங்கை புத்திரருக்கும் துரோணருக்கும் கல்வி கற்பித்த பரசுராமன். பிரபு பரசுராமரே தாங்களா? கர்ணா, பிரபு பரசுராமரின் சீடன் நீ என்பதை முன்பே ஏன் கூறவில்லை? ஏனெனில் உங்கள் அகங்காரம் அந்த கேள்வியை கேட்க உங்களை அனுமதிக்கவில்லை. பிரபு, நான் இழைத்த இத்தவறுக்கு மன்னிப்பு கோருகின்றேன். என்னுடைய அகங்காரம் என் அறிவை மழுங்கச் செய்துவிட்டது. இல்லையெனில் இவனைப் போன்ற ஓர் தலை சிறந்த வீரனை தங்கள் சீடன் என்று அறிந்திருப்பேனே. என்னை மன்னித்தருள வேண்டும். நான் இப்பொழுதே மழை பொழிய மேகங்களுக்கு கட்டளையிடுகிறேன். உன்னை சீடனாக ஏற்று நான் தவறு செய்யவில்லை கர்ணா.
நீ சிறந்த மாணவன் என்று நிரூபித்து விட்டாய். ஏனெனில் என் குரு எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். இது என்னுடைய வெற்றி அல்ல, இது தாங்கள் அளித்த ஞானத்திற்கான வெற்றி. பல வருடங்களாக நீ என்னிடம் கல்வி பயில்கின்றாய். என் கட்டளைகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளாய். நான் உனக்கு வைத்த பரீட்சை அனைத்திலும் நீ தேர்வு பெற்றாய். மகிழ்ச்சி. இன்று நீ தேவேந்திரனின் அகங்காரத்தை தோற்கடித்து என்னை பெருமைப்படுத்திவிட்டாய். இதற்கான அர்த்தத்தை அறிவாயா கர்ணா? இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவர்களாலும் அடைய முடியாத அஸ்திர சஸ்திர வித்தையை நீ அடைவதற்கு தகுதி பெற்றுவிட்டாய். நான் உனக்கு பிரம்ம ரிஷி அஸ்திரத்தை பயன்படுத்த கற்றுத்தரப் போகிறேன். அது மட்டுமல்ல, பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தவும் கற்றுத்தரப் போகிறேன். இந்த பரசுராமன் என்று முன்னை எண்ணி பெருமைப்படுவான். இந்த கல்வியை பயின்ற ராதேயன் இந்த பரசுராமனின் பிரதிபிம்பமாக திகழப் போகிறார். சத்திரியர்களின் குணத்தை கொண்ட ஒரு பிராமண சீடன். பல வருடங்களுக்கு பிறகு நீ இன்று எனக்கு எனது இளமை பருவத்தை நினைவூட்டிவிட்டாய். இன்று இந்த மேகத்தினை, இந்த பூமியினை, 8 திக்கினை, 4 திசைகளையும் சாட்சியாக வைத்து அறிவிக்கின்றேன். தனுர் வித்தையில், யுத்த முறையில் நீ பரசுராமனுக்கு நிகரானவன். மகாதேவரை தவிர உன்னை விட சிறந்த வில்வீரன் இந்த புவியில் எவரும் இல்லை கர்ணா. வெற்றி என்றும் உனக்கே கர்ணா. கர்ணன், கர்ணன், கர்ணன். யார் இந்த கர்ணன்? இந்த பலமும் சக்தியும் அவனுக்கு எங்கிருந்து வாய்த்தது? இப்படி ஒரு தேஜஸை அவன் எவ்வாறு பெற்றான்? ஒன்றும் விளங்கவில்லையே. வெறுமே பிராமணர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று சபதம் கொண்ட பரசுராமர் எதற்காக ஒரு சூத்திரனின் புத்திரனை தனது சீடனாக ஏற்றார்? ஏதோ ஒரு தவறு நேர்ந்துள்ளது. அதை இந்த இந்திரன் நிச்சயம் கண்டுபிடிப்பான். இந்த தேவேந்திரனை இன்று நீ தோற்கடித்திருக்கலாம் கர்ணா. ஆனால் எனக்குள் இருக்கும் கோபத்தை நீ தூண்டிவிட்டாய். இன்று உனது மகா சத்ரு பிறந்து விட்டான் கர்ணா. உன்னுடைய அழிவு வரை உன்னை பின்தொடர்ந்தே இருப்பேன் கர்ணா. புவியிலேயே சிறந்த வில்வீரன் நீதான் என்று பரசுராமர் அறிவித்திருக்கலாம். ஆனாலும் என்னை மன்னித்து விடு கர்ணா. நான் இந்த தேவேந்திரன் அதை அனுமதிக்க மாட்டான். என்றுமே அனுமதிக்க மாட்டான். புவியில் தலை சிறந்த வில்வீரன் ஒரே ஒருவன்தான். எவனிடம் இந்த தேவேந்திரனுடைய பலமும் குணமும் வாய்த்திருக்கிறதோ அவனேதான். எவனிடம் வஜ்ராயுதத்தின் சக்தி உள்ளதோ அவனே தலை சிறந்தவனாவான். இந்த தேவேந்திரனே அம்சமானவர் புவியிலேயே சிறந்த வில்வீரனாக அஸ்தினாபுரத்தில் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார்.
இந்திரனின் ஆசி பரிபூரணமாக ஒருவனிடம் உள்ளது. அவன்தான் அர்ஜுனன். உன்னை போன்ற ஒரு வில் வீரன் இதுவரை புவியில் பிறந்ததில்லை. இனி ஒருபோதும் நிச்சயம் பிறக்கப் போவதும் இல்லை அர்ஜுனா.